தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு வந்து தமிழ்ல பெயர் வைக்கல அப்படின்னு ஆமா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இல்ல அதையும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கு பல்வேறு லைசன்ஸ் முறையில் கூட அதை கிடுக்குப்பிடி போடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிகசூழல் பேரமைப்பு தமிழகம் முழுவதும் தமிழ் பேரபலை ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலே விழிப்புணர்ச்சி பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். அது விரைவில் அந்த பெயர் மாற்றங்கள் வந்து படிப்படியாக கொண்டு வருவோம். நீங்க நம்ம உள்நாட்டு வணிகர்களை பாத்தீங்கன்னா ஒரு 80 விழுக்காடு வியாபாரிகள் தமிழ்ல தான் பெயர் வச்சிருப்பாங்க. கார்பரேட் கம்பெனிகள் அவங்க தான் அந்த ஆங்கில முறையீடு வந்திருக்கிறது. இன்னும் பல பகுதியிலே ஹிந்தியில கூட வர தொடங்கி இருக்கிறது. இந்த ஆபத்துகளை உணர்ந்துதான் அரசு உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு வணிகசூழல் பேரமைப்பு ஆதரவை தெரிவித்து அதனுடைய பணிதனை நாங்களும் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு தமிழ்ல பேருக்குலாம் 2000 ரூபாய் சொல்றாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கு. வணிகர்கள்லாம் இல்ல, அதாவது நம்ம வணிகர்களை பொறுத்தவரையில இன்றைக்கு தமிழகத்தை உள்நாட்டு வணிகர்கள் சாமானியர்கள் எப்பொழுதுமே அரசுக்கு உதவியா இருக்கிறாங்க. நாங்க வந்து தமிழாக்க தான் வச்சிருக்கிறோம். முன்னாடி எல்லாம் கடைகளில் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா கடையினுடைய பெயர் பலகையில அந்த ஊர் அட்ரஸ் இருக்கும். அப்ப அந்த சாலை என்ன ரோடுன்னு அதிலே பாத்துடலாம். இப்ப அதெல்லாம் எல்லாம் காணாத போயிடுச்சு. அந்த காலம் வரணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணமும். அதற்குரிய அவங்க 2000 ரூபாய் அவதாரம் போட்டிருக்காங்க. அவதாரம் என்பதை விட நாங்கள் எல்லா கடைகளிலும் தமிழாக்கம் வர வேண்டும் என்பதில் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். தமிழ்நாடு வணிகசூழல் பேரமைப்பு சுற்றறிக்கை போடப்பட்டு பகுதி வாரியாக கிளை சங்கத்தை அணுகி எல்லா ஊர்களிலும் அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க நிறைய ஈரோடு கோவை நிறைய ஊர்களை மாத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அந்த பணியை தொடங்கும். இங்கு சென்னையிலையும் மயிலாப்பூர் பகுதியிலே தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளிலே கடைகள் சீல் வைப்பு என்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. தனிநபர் ஒருவரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கடைகள் கட்டிடம் சீல் வைப்பு என்பது லட்சக்கணக்கான கட்டிடங்கள் அந்த விதி அந்த குடியிருப்பு பகுதியிலே கடைகள் இருக்கிறது. ஆகவே பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும். அரசு இதற்கு முறையான ஆணை வெளியிட்டு அனைத்து வணிகத்தையும் அனைத்து குடியிருப்பு பகுதிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று மின்சார கட்டணம் உயர்வை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசூழல் பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. தொடர்ந்து கூடலூர் பகுதியில் யானை வழித்தடம் உடனடியாக அமைத்திட வேண்டும். யானைகள் 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் அங்கு சாலை வழியாக வெளியில் வந்து விடுகிறது. 6 மணிக்கெல்லாம் கடை பூட்டக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கனிவான பார்வைக்கு கொடுத்திருக்கிறோம். முழுமையாக நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போன்று ஊட்டி வரிக்கை நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஊட்டி வரிக்கைக்கு மத்திய அரசு குயிசாட் குறியீடு கொடுத்திருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் கையால் அதனுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் ஃபாரூக் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கும் தமிழ்நாடு வணிகசூழல் பேரமைப்பின் சார்பாக எங்கள் உள்ளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.